I'm RJ Kirisha, grade 6 from Primbas Garden School. This is the message from Sastri by Aurobindo. One pointed to the immaculate delight, questing for God as for a splendid prey. He mounted burning like a cone of fire. To a few is given that God-like rare release. Thank you. Bye. Hello buddies, now the RJ Mahalakshmi grade 7 from Rimbat Garden School. Today's Karma Yogi Appa message. Energy is the force expressing through a part of being in its nascent state, making it available for organizing it into power of action that can acquire a skill of work. Thank you, bye. Hi, hello buddies. I am RJ Mitra, grade 4 from Pambat's Garden. Today we are going to see a new story. One day, two best friends were walking on a lonely and dangerous path through the jungle. As the sun began to set, they grew afraid but held on each other. Suddenly, they saw a bear in their path. One of the boys ran to the nearest tree and climbed it in a jump. The other boy did not know how to climb by himself. So he lay down, pretended to be dead. The bear approached the boy on the ground and sniffed around his head. After appears to whisper something the boy's ear, the bear went on its way. The boy on the tree climbed down and asked his friend what as the bear whispered in his ear. He replied, "Do not trust friends who do not care for you." Moral of the story. A friend in need is a friend indeed. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு பெரிய தொழிலதிபர் வியாபாரி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு தொழிலதிபர் அவருக்கு ஒரு உதவியாளராக ஒருத்தரை நமக்கு அடுத்து ஒருத்தரை தொழிலை நல்லா கொண்டு வரணும், உதவிக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு இன்டர்வியூ வைக்கிறார். அப்போது அந்த இன்டர்வியூ வரும்போது அவங்களுக்கு காமனாக ஒரு கொஸ்டின், ஒரே கொஸ்டின் தான் அப்ளை பண்ண எல்லாருக்கும் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் என்னோடய தோட்டத்தில் மரத்தில் இருக்க மாம்பழத்தை பறிக்க வரீங்க. அப்போ ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறீங்க. அப்போ அந்த பள்ளத்துலேருந்து நீங்கள் எப்படி மேலே வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லோரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. பள்ளத்துலேருந்து விழுந்துட்டோன்னா உதவிக்கு கூப்பிடுவேன், ஆள் யாராவது வராங்களான்னு பார்ப்போன்றாங்க. இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது இருந்தால் அதை பிடிச்சி மேலே வருவோன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. இவருக்கு எந்த பதிலுமே திருப்தியாக இல்லை. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வராரு. அவர் மட்டும் அந்த கேள்விக்கு பதிலை திருப்பி கேள்வி கேட்குறாரு. முதல்ல நான் எதுக்கு உங்கள் தோட்டத்தில் பழம் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சரி சார், நான் விழுந்தது நான் பகலில் விழுந்தேனா நைட்டு விழுந்தேனா? ஏன்னா நைட்டுன்னும் போது உதவிக்கு ரொம்ப கற்றுனாலும் யாரும் ஆள் வரமாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஸோ பகல்லையா நைட்டு நேரமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேள்வியை அப்போஸ் பண்ணி நிறைய இதை மாதிரி ஒரு சில கேள்விகளாக கேட்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலதிபர் என்ன பண்ணுறாரு, அவர் வேலைக்கு எடுத்துடுறாரு. இப்போ இவர் எதுக்குனால செலக்ட் ஆனார்? ஒரு விஷயம் அவங்க சொன்னோடனே அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் விழுந்தேன்னா இப்படி தப்பிப்பேன் அப்படி தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அதோட ஃப்ளோலே போகாமல் இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு விஷயத்தை தூரமாக வச்சு பார்த்து அது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக திங்க் பண்ணதுனால அவருக்கு அந்த வேலை கிடச்சிது. நம்மளும் லைஃப்பில் டெய்லி எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், ரொட்டீனாக செய்கிற வேலைகளே இருக்கும். அதையே இப்படி மாற்றி செய்யக்கூடாது, இதனால இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணோன்னா நம்ம இன்னுமே நிறைய எவால்வ் ஆகலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.